உங்களினுடைய இந்த அரசியல் பயணத்தில் அடுத்த கட்ட பயணம் எவ்வாறு அமைய போகிறது? ஒருவேளை மாகாண சபை தேர்தலிலோ அல்லது பாராளுமன்ற தேர்தலிலோ நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? இந்த தேர்தல் காலத்தில் நீங்களும் ஒரு வேட்பாளராக களமிறங்கி இருந்தீர்கள், அதுவும் நூறாணிய பிரதேசத்தில் இருந்தீர்கள். நாளை புதிய தவிசாளருக்கான தெரிவு நடந்தால் அல்ஹம்துலில்லாஹ் நான் இடத்தை விட்டுக் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். புதிய திட்டங்கள் ஏதும் செயற்படுத்த உள்ளீர்களா? 90% அவர்களுக்கான முழுமையான பணிகளை செய்தாலும் ஒரு சிலர்கள் வேண்டுமென்னே பிரச்சனை உருவாக்கக்கூடிய நிலைமைகளை நாங்கள் காணுகின்றோம். மூதூர் மக்கள் எதிர்கொள்ளுகின்ற மிக முக்கியமான பிரச்சனை என்ன? சபையிலே ஊழியர்களாக பயணிக்கின்றவர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. ஏனென்றால் மத்திய அரசும் இதற்கான சம்பளத்தை வழங்கப் போவதும் இல்லை, வழங்கவும் இல்லை. அதற்குள் உங்கள் மீது கொண்டிருந்த பதில் தவிசாளர் அவர்களே, தொடர்ந்தும் குறுகிய காலத்தில் நீங்கள் பதில் தவிசாளராக தொடர்ந்தும் கடமையை முன்னெடுத்து செல்ல இருக்கிறீர்கள். இந்த கடமையை முன்னெடுத்து செல்கின்ற பொழுது மக்களுக்கு நீங்கள் வழங்க இருக்கின்ற முன்னுரிமைகள் என்ன? அது தொடர்பான திட்டங்கள் எதுவும் இருக்கிறதா? சரி ஃபுர்கான் அவர்களே, சிறந்த ஒரு கேள்வி. ஏனென்றால் எனக்குள்ளே பல வகைப்பட்ட பலதரப்பட்ட இந்த மூதூரினுடைய எதிர்காலத்தை நாங்கள் எவ்வாறு எடுத்து செல்ல வேண்டும், அரசியல் அந்தஸ்தை எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும், அரசியல் மூலம் அல்லது அந்த சபையின் மூலம் இந்த பிரதேச மக்களுக்கு எவ்வகையான நன்மைகளை நல்ல முறைமைகளை கொண்டு வர வேண்டும் என்பதில் நான் பல ஆண்டு காலமாக என்னுடைய இந்த திட்டங்களை நான் தீட்டிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வகையில் உங்களுக்கு தெரியும், தற்பொழுது கிடைத்திருக்கின்ற இந்த நியமனம் என்பது இது ஒரு சில தினங்களுக்கு மாத்திரமே இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்ப காலங்களில் நான் என்னால் முடிந்த, அதாவது பிரதேச சபையில் இருக்கின்ற வளங்களை வைத்துக்கொண்டு எவ்வாறு இந்த பிரதேச மக்களுக்கு, அதாவது மூதூர் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட 42 கிராமத்திலும் வாழ்கின்ற இந்த மக்களுக்கு சுமார் 180க்கும் மேற்பட்ட சதுர கிலோமீட்டர் பரப்பை கொண்ட பிரதேசம், கிட்டத்தட்ட 79,000 மக்கள் வாழ்கின்ற இந்த பிரதேசம். இந்த பிரதேசத்திலே முழுமையான திருப்திகரமான வேலைகளை செய்யாவிட்டாலும் மக்களுக்கு தேவைப்படுகின்ற மிக அத்தியாவசியமான வேலை திட்டங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்பதில் நான் என்னுடைய முழு நேரங்களையும் நான் தற்பொழுது செலவித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், சோசியல் மீடியாவில் பார்த்திருப்பீர்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களையும் நான் மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றேன். மூதூர் பிரதேச சபைக்கு மூதூர் மக்களிடமிருந்து வருகின்ற வருமானங்கள் பற்றியும், அதனை போலவே எமது மூதூர் பிரதேச சபைக்கு அரசாங்கத்தில் இருந்து வருகின்ற நிதிகள் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக தெளிவுபடுத்த முடியுமா? ஆம், முடியும் ஃபுர்கான் அவர்களே. உண்மையில் பிரதேச சபையை பொறுத்த மட்டில் நான் ஏற்கனவே கூறியது போன்று பிரதேச சபை வருமானம் என்பது நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய இந்த பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களில் முதன்மையாக எங்களுக்கு வருமானத்தை அதிகம் ஈட்டி தருகின்ற விடயமாக இருக்கின்றது இறைச்சி கடைகள். இந்த இறைச்சி கடைகள் வருமானத்தின் மூலம்தான் நாங்கள் எங்களுடைய இந்த சபையினுடைய வேலை திட்டங்கள், கௌரவ உறுப்பினர்களுடைய வேலை திட்டங்கள், அதுபோன்று சபை உத்தியோகத்தல் ஊழியர்களுக்குரிய வேலை திட்டங்களை கூட நாங்கள் செய்து கொண்டு செல்கின்றோம். அதே நேரத்தில் சபையை பொறுத்த மட்டும் சபையினுடைய சட்ட திட்டங்களுக்கு அமைவாக நாங்கள் 100% எங்களுடைய பணிகளை தொடர வேண்டுமாக இருந்தால் மக்களும் ஒரு சில நேரத்தில் அசௌகரியப்பட வேண்டிய நிலை ஏற்படும். ஏனென்றால் இந்த உங்களுக்கு தெரியும், சபை என்பது, சபையினுடைய அதிகாரம் என்பது மக்களுக்கு முழுமையாக தெரியாது. ஏனென்றால் சபை இந்த நாட்டிலே இருக்கின்ற எங்களுடைய பாராளுமன்றத்துக்கு அடுத்தபடியாக சட்டங்களை இயக்கி அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு சபைதான் இந்த பிரதேச சபை. நாங்கள் இன்று ஒரு சட்ட மூலத்தை எங்களுடைய சபையிலே பிரேரணையாக கொண்டு சென்று அந்த பிரேரணையை எங்களை கௌரவ உறுப்பினர்கள் மூலம் நாங்கள் தீர்மானமாக எடுத்தால் அதனை நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம். அதிலே யாரும் எந்த தடையும் செய்ய முடியாது. அதே போன்று உங்களுக்கு தெரியும், வருமான விஷயத்திலே எங்களுடைய அதாவது மத்திய அரசின் கீழ் இயங்குகின்ற மூதூரில் இருக்கின்ற நீதிமன்றத்தின் மூலம் நீதிமன்றத்தால் அறவிடப்படுகின்ற தண்ட பணங்களை, எங்கள் முத்திர பணங்களை எங்களுக்கு தான் அவர்கள் வழங்குகின்றார்கள். அந்த பணத்தையும் வைத்துக் கொண்டு அதுபோன்று நாளாந்தம் நடைபெறுகின்ற எங்களுடைய ரேட் லைசன்ஸ் வருமானம் இருக்கின்றது, அது மோட்டு வரிகள் இருக்கின்றது, அதுபோன்று சந்தை அறவீடுகள், இப்படிப்பட்ட சிறிய சிறிய வருமானங்களை வைத்துத்தான் நாங்கள் இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதிலும்
விசேடமாக இந்த வருமானங்களை எல்லாம் முழுமையாக செலவழிக்க முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை இந்த சபையில் காணப்படுகிறது. ஏனென்றால் கடந்த காலங்களில் கேஷுவல் அப்பாயின்மெண்ட் வழங்கப்பட்ட பிரதேச சபையினுடைய ஊழியர்களை இன்று நிரந்தரமாக சபை இல்லாத கால பகுதியில் எங்களுடைய சபையினுடைய செயலாளர் ஒருவர் அவர் நல்ல எண்ணத்தோடு தான் அந்த விடயங்களை செய்து கொண்டு போயிருக்கின்றார்கள். ஆனால் தற்பொழுது எங்களுக்கு இந்த சபையிலே ஊழியர்களாக பயணிக்கின்றவர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. ஏனென்றால் மத்திய அரசும் இதற்கான சம்பளத்தை வழங்கப் போவதும் இல்லை, வழங்கவும் இல்லை. ஏனென்றால் இது நான் நினைக்கின்றேன் அப்போது இருந்த ஆளுநர் தலைமையிலே இது சபையில் இருக்கின்ற செயலாளர்களின் அனுமதியோடு இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அந்த கலந்துரையாடலிலே நீங்கள் சபையால் சம்பளம் வழங்க முடியும் என்றால் நாங்கள் இதற்கான நிரந்தர நியமனத்தை வழங்குகின்றோம் என்ற அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு அமைவாக இது வழங்கப்பட்டது. எனவே நாங்கள் பெரும்பாலும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற காலங்களில் நாங்கள் இதனை ஒரு பிரேரணையாக எடுத்து எங்களுடைய மாகாண சபை உள்ளூராட்சி அமைச்சர் அவர்களிடம் இதை எடுத்து சென்று அரசாங்கத்தின் மூலம் அவர்களுக்கான சம்பளத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துடன் அதே போன்று நிரந்தர நியமனங்கள் ஏற்கனவே பெற்றவர்களுக்கு கூட 20 வீதமான கொடுப்பனவுகளை நாங்களே வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுக்கு முழுமையான அபிவிருத்தி திட்டங்களை தேர்தல் காலங்களின் போது நான் உட்பட எல்லோரும் மக்களிடம் வழங்குகின்ற வாக்குறுதிகள், நாங்கள் உள்ளக விதிகளை செப்பனிட்டு தருகின்றோம், நாங்கள் உங்களுக்கு வடிகாண செய்து தருகின்றோம், உங்களுக்கு மின்குமுகளை வேண்டிய அளவு பொருத்தி தருகின்றோம் என்ற பல வகையான வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இப்போ தற்போது ஏற்பட்டிருக்கிற துப்பாக்க நிலை என்னென்றால் எங்களால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை முழுமையாக வழங்க முடியாது என்ற கவலை எனக்கு முழுமையாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கின்றேன் தற்பொழுது எங்களுடைய புதிய தவிசாளர்கள் இருக்கின்றார்கள், அவர்களும் நான் செய்து பயணிப்பதாக நாங்கள் எண்ணியிருக்கின்றோம். அப்படி ஒரு நிலைமை ஏற்படுகின்ற பட்சத்தில் என்னிடம் நிறைய திட்டங்கள் இருக்கின்றது, நிறைவான திட்டங்கள் இருக்கின்றது. அந்த திட்டத்தின் மூலம் இந்த மூதிருவனுடைய சபையின் ஊடாக செய்கின்ற அழகுபடுத்தல், அதுபோன்று அபிவிருத்தி திட்டங்கள், அதுபோன்று மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும் என்ற நிலையிலே நான் இருக்கின்றேன். உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பதவியில் புதிய திட்டங்கள் ஏதும் செயற்படுத்த உள்ளீர்களா? ஃபுர்கான் அவர்களே, நீங்கள் கேட்கின்ற கேள்வி உண்மையில் சிறந்ததொரு கேள்வி. என்னிடத்திலே திட்டங்கள் இருக்கின்றது, ஆனால் இந்த காலப்பகுதி என்பது புதிய திட்டங்களை அமுல்படுத்தக்கூடிய காலமாக நான் கருதவில்லை. ஏனென்றால் எனக்கு கிடைக்கப்பெற இருக்கின்ற அந்த காலப்பகுதியிலேயே நான் முழுமையான திட்டங்களை நடைமுறைப்படுத்த காத்திருக்கின்றேன். ஏன்னா பொதுவாக இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த முழு நாட்டிலும் இன்று சிறுவர்கள், இளைஞர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், அதுபோன்று யுவதிகள் பாதிக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கான வேலை திட்டங்களை நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும், அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். இளைஞர்கள் இன்று போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கான முழுமையான காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு உரிய நேரத்தில் உரிய வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுவதில்லை, அவர்களுக்கான பயிற்சி பட்டறைகள் வழங்கப்படுவதில்லை. எனவே இப்படியான திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்கின்ற பொழுது அவர்கள் எல்லாம் நல்ல நிலைமைக்கு உருவாக்கி எதிர்காலத்தில் நல்ல சந்ததிகளாகவும் இந்த நாட்டினுடைய நல்ல பிரஜைகளாகவும் நல்ல தலைமைத்துவமாக நாங்கள் அவர்களை உருவாக்க முடியும். என்று உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியில் நீங்கள் சிந்திக்கின்ற பொழுது பலதரப்பட்ட துஷ்பிரயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாலியல் துஷ்பிரயங்கள், சிறுவர் துஷ்பிரயங்கள், இதுபோன்று அதிகார துஷ்பிரயங்கள், இதுபோன்ற பல துஷ்பிரயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லை, அதிகாரங்களை சரியான முறையில் பயன்படுத்துவதில்லை, அதிகார துஷ்பிரயங்கள் செய்வது, பக்கச்சார்பான விடயங்களை செய்வது, இப்படியான விடயங்களை நாங்கள் எடுத்து செல்கின்ற பொழுதுதான் இப்படியான பிரச்சனைகள் உருவாக்குகின்றது. எனவே நான் உட்பட நானும் முழுமையாக ஒரு முழுமையான திருப்திகரமான ஒரு அரசியல் தலைமை என்று நான் கூற வரவில்லை. எனக்குள் இருக்கின்ற குறை நிறைகளை இன்னொருவர் கூறுகின்ற பொழுது அதை ஏற்று அதை திருத்திக் கொண்டு நடப்பதுதான் எனது பாணி. யாராக இருந்தாலும் என்னில் குறை கண்டு எனக்கு புத்திமதிகள் சொல்லுகின்ற பொழுது நான் அதை ஏற்று நடப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். எனவே எனக்கு கிடைக்கின்ற முழுமையான சந்தர்ப்பத்தின் போது நீங்க கேட்ட கேள்விக்கான முழுமையான பதில்களை நீங்க எதிர்காலத்தில் கண்டுகொள்ள முடியும். எமது மூதூர் பிரதேச சபையினுடைய எல்லைக்குள் தற்பொழுது எமது மூதூர் மக்கள் எதிர்கொள்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை என்ன, சவால்கள் என்ன, அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதும் நீங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளீர்களா?
நான் ஏற்கனவே கூறியது போன்று பல பிரச்சனைகள் இருக்கின்றது. பல பிரச்சனைகள் என்றால் மூது பிரதேச சபை மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டிலும் அவர்களுக்கான பிரச்சனைகள் காணப்படுகின்றது. பொதுவாக பிரதேச செயலகமாக இருந்தாலும் சரி, அல்லது வலய கல்வி பணிமனையாக இருந்தாலும் சரி, வைத்தியசாலையாக இருந்தாலும் சரி, போலீஸ் நிலையமாக இருந்தாலும் சரி, தபால் நிலையமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வங்கிகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நிலையங்களிலும் மக்கள் பிரச்சனையை எதிர்கொண்டுதான் இருக்கின்றார்கள். தற்போது மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனையில் ஒன்றுதான் உங்களுக்கு தெரியும், சமகாலத்தில் நடைபெற்ற அந்த திக்வா புயல் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக இன்று கூட மக்கள் நாங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டாலும் எங்களுக்கு முழுமையான நிவாரணங்கள் கிடைக்கவில்லை என்ற பிரச்சனையும் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய பிரதேச செயலாளரிடம் நாம் பல தடவை பேச்சு வார்த்தைகளை நடத்தியிருக்கின்றேன். அவர்களால் முடிந்த அளவு இந்த மக்களுக்கான உதவிகளை தான் செய்வதற்கு எப்பொழுதும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். என்னால் எப்படியாவது இந்த மத்திய அரசின் ஊடாக எவ்வாறு உதவிகளை பெற்று இந்த மக்களுக்கு செய்ய முடியுமோ அதை நான் செய்ய தயாராக இருக்கின்றேன், அதை செய்து கொண்டும் இருக்கின்றேன் என்ற நல்ல பல கருத்துக்களையும் கூறியிருந்தார்கள். அதையும் நான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் இன்று உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கத்தின் ஊடாக தற்பொழுது அமைந்திருக்கின்ற அரசாங்கம் மக்களுக்கு சேவை செய்கின்ற அரசாங்கமாகவும் நான் பார்க்கின்றேன். மக்களுக்கு சேவை செய்கின்ற அரசாங்கமாகவும் நான் பார்க்கின்றேன். நாங்கள் மாற்றுக் கட்சிக்காரர்களாக இருந்தாலும் நல்லது செய்ய வேண்டியவர்களை நாங்கள் நல்லதாக பேச வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் நான் எங்களுடைய இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை பார்க்கின்றேன். சிறந்த ஒரு ஜனாதிபதியாக இருக்கின்றார். அவர் குற்றங்கள் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களை உடனடியாக அதற்கான தண்டனை வழங்கக்கூடிய நிர்வாகத்திறன் கொண்டவராகவும் நான் பார்க்கின்றேன். அந்த வகையில் எங்களுடைய மூதூர் பிரதேசத்திலே காணப்படுகின்ற பிரச்சனைகளை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஊடாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் என்னால் முடிந்த அளவு நான் எந்த அளவுக்கு ஏற்ப நான் தற்பொழுது இருக்கின்ற நிலைமை ஒரு தவிசாளர், அதுவும் பதில் தவிசாளர், இதனூடாக என்னால் இந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த வேலை திட்டங்களை நான் செய்து கொடுக்க தயார் இருக்கின்றேன். நான் மிக குறுகிய காலம் இருக்கின்றபடியினால் ஒரு விசேட ஒன்றுகூடலை ஏற்பாடு செய்ய எவ்வளவு காலம் இருக்கும் நினைக்கிறீங்க? இதனுடைய காலம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது குறைந்தது 2 வாரம், கூடுதல் 6 வாரங்களுக்குள் ஒரு புதிய தவிசாளரை தெரிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் இது புதுவிதமான ஒரு சட்ட மூலம். ஏனென்றால் அந்த 8 நாளிலே 1987-15 8 நாளிலே கூறப்பட்டிருக்கின்ற விடயம், ஒரு தவிசாளர் கடமையில் இருக்கின்ற பொழுது அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற சுகையினம் அல்லது தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள், வெளிநாட்டு பயணங்களின் போதுதான் எப்படியான பதவிகளை பிரதி தவிசாளர் தொடர்ச்சியாக கடமையாற்ற முடியும். ஆனால் இது சட்டத்திலும் கூட கூறப்படாத ஒரு விடயம். தவிசாளர் ராஜினாமா செய்துவிட்டார், தவிசாளரே கிடையாது. அந்த தவிசாளருக்கு பதிலாக பதில் தவிசாளர் அப்படி என்கின்ற ஒரு கோவை கூட அதில் கிடையாது. அதனால் தான் எங்களுடைய உள்ளூராட்சி ஆணையாளரோடு நான் இது சம்பந்தமாக பேசியிருக்கிறேன். அவர் கூறியிருக்கின்றார்கள், உங்களுக்கு நான் 2 வாரங்களில் புதிய தவிசாளர் தேர்வுக்கான விடயங்களை நான் செய்து தருகின்றேன் என்று. ஆனால் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பதில் தவிசாளர் என்பது நான் ஒரு பெருமையுடனோ அல்லது ஒரு நம்மளுக்கு அதிகாரம் கிடைத்திருக்கின்றது, இதை வைத்து நாங்கள் இந்த மூதுரனை ஆட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் இருக்கவில்லை. அதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒப்பந்தத்தின் பிரகாரம் அடுத்த தவிசாளர் தெரிவு அது நாங்கள் எங்களுடைய கட்சி தலைமை செய்து கொண்ட ஒப்பந்தம். அதனை ஒருபோதும் எங்களால் மறுக்க முடியாது. என்னுடைய பதவி இல்லாவிட்டா போனாலும் பரவாயில்லை, எங்களுடைய கட்சியினுடைய தலைமையினுடைய அந்த கோட்பாடுகளை என்னை மீறி நடக்க முடியாது. ஏனென்றால் அது தேசிய கட்சி, எங்களுடைய தேசிய தலைமையினுடைய அந்த அவருடைய எங்களுக்கு இட்டிருக்கின்ற ஆணையின்படி நடக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது. எனவே இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு ஐ எம் ஆல்வேஸ் ரெடி என்கிற விடயத்தை நான் அந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுக்கு பெரிய மனது நல்லது பதில் தவிசாளர் அவர்களே. தொடர்ந்தும் அடுத்த கேள்வியாக, உள்ளூராட்சி சபை தேர்தலில் நீங்கள் தொடர்ந்தேர்ச்சியான வெற்றிகளை பெற்று வருகிறீர்கள்.
எமது நாட்டில் எதிர்வரும் காலங்களில் மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறலாம், அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல்கள் நடைபெறலாம். உங்களினுடைய இந்த அரசியல் பயணத்தில் அடுத்த கட்ட பயணம் எவ்வாறு அமைய போகிறது? ஒருவேளை மாகாண சபை தேர்தலிலோ அல்லது பாராளுமன்ற தேர்தலிலோ நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? ஃபுர்கான் அவர்களே, உங்களுக்கு ஏற்கனவே நான் கூறியது போன்று நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவன். உண்மையில் பொருளாதாரத்தில் மிகவும் ஒரு தாழ்நிலையில் உள்ளவன். நான் பொருளாதாரம் என்று கேட்டால் என்னிடத்தில் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அன்றாடம் எனது வாழ்க்கை செலவினை எவ்வாறு நான் இட்டுச் செல்வது என்ற கேள்விக்குறி கூட என்னிடத்தில் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் கேட்கலாம், இப்படி கூறுகின்ற நீங்கள் எவ்வாறு நீங்கள் 3 தடவைகள் இந்த தேர்தலிலே வெற்றி பெற்றீர்கள் என்று கேட்கலாம். ஆனால் தேர்தல் களமிறங்குவதற்கு அல்லது வாக்கெடுப்பதற்கு அல்லது மக்களின் மனங்களை வெல்லுவதற்கு பணம் ஒரு மூலப்பொருள் அல்ல. தேர்தலுக்கு பணம் என்பது ஒரு காரண கர்த்தாவாக அமைய முடியாது. மக்கள் அவர்களுடைய ஆணையை வழங்குவது தேர்தலிலே இருக்கின்றவர்களின் மனதினை, அவர்களுடைய நடைமுறைகளை, அவர்களுடைய நடப்பாவனையை, அவர்கள் நாளாந்தம் நடந்து கொண்ட விதங்களை வைத்துத்தான் மக்களுடைய இந்த பொன்னான வாக்குகளை அவர்கள் அளிப்பது. இன்று உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தேர்தலிலே போட்டியிட்டவர்களை எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்களை சென்று விசாரித்தீர்கள் ஆனால் மறைமுகமாக அவர்கள் கூறாவிட்டாலும் அவர்களுடைய PA அவர்களை அணுகி நீங்கள் விசாரித்தால் விளங்கும், சொல்வார்கள். இவர் 50 லட்சம் செலவழித்தார், அவர் 1 கோடி செலவழித்தார், இவர் 70 லட்சம் செலவழித்தார், இவர் 15 லட்சம் செலவழித்தார் என்று அவர்களுடைய அந்த கணக்குகளை கூறுவார்கள். ஆனால் நான் 3 தடவையும் அல்லாவின் உதவியை கொண்டு, ஆனால் எனது தேர்தல் முடிவடைந்த பிற்பாடு கூட பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். அதை வாங்கி கொடுத்தார், இதை வாங்கி கொடுத்தார்கள். ஆனால் யாரும் எதையும் கண்ணால் கண்டதும் இல்லை, அதை இதுவரையும் உறுதிப்படுத்தியும் கிடையாது. உண்மையில் சொல்ல போனால் எனது இந்த தேர்தல் காலங்களில் என்னை 160% ஆதரித்தது முழுமையாக எனது தாய்மார்கள், சகோதரிகள், தாய்மார்கள், இப்படி போன்றவர்கள், பொதுவாக பெண்கள் என்னை முழுமையாக ஆதரித்து 3 தடவையும் எனக்கான வெற்றியை தந்திருக்கின்றார்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வருகின்றேன். உண்மையில் எனது இலக்கு, நான் என்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி 2023ஆம் ஆண்டு வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டிருந்தேன். நான் அங்கே தொழிலை செய்து கொண்டிருந்த பொழுது நடந்து முடிந்த 24ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த பொது தேர்தலுக்காக வேண்டி நான் வெளிநாட்டில் இருந்து எங்களோட கட்சிக்கு அந்த அரசியல் வேலைகளை செய்வதற்காக வந்திருந்த பொழுது அந்த தேர்தல் பணிகளை செய்துவிட்டு மீண்டும் நான் என்னுடைய தொழில்நுட்ப வெளிநாடு சென்றிருந்த பொழுது என்னுடைய நண்பர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்து உள்ளூராட்சி மன்றத்தில் நடைபெறப் போகின்றது, நீங்கள் உடனே விரைந்து வாருங்கள் என்று சொன்னால், அதே நேரத்தில் எனது மனைவி கூட அடிக்கடி கூறுவார்கள், நீங்கள் 3வது முறையின் தேர்தல் கேட்க வேண்டும், நீங்கள் தவிசாளர் ஆசனத்தில் அமர வேண்டும் என்று பல தடவைகள் என்னோட கூறியிருந்தீர்கள். அதை நான் தடுக்கவில்லை. அந்த உங்களுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கின்றது. எனவே நீங்கள் விரைந்து வாருங்கள், வந்து அந்த பணியை நீங்கள் தொடருங்கள் என்று கூறியதற்கு அமைவாக நான் வெளிநாட்டிலிருந்து வந்து இந்த தேர்தலில் முகம் கொடுத்த பொழுது 2 தடவைகளும் எடுத்த வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை எனக்கு இந்த மக்கள் அளித்திருந்தார்கள். அதிலும் விசேடமாக பெரியபால வட்டாரத்தில் எனக்கு முழுமையான ஆதரவை தந்து அந்த தேர்தல் காலத்தில் நீங்களும் ஒரு வேட்பாளராக களமிறங்கி இருந்தீர்கள். அதுவும் நூறாணிய பிரதேசத்தில் இருந்தீர்கள். நூறாணிய பிரதேசத்தில் அங்கே பிறந்து வளர்ந்த நீங்கள் அங்கு கூட உங்களை விட எனக்கு அதிகமான வாக்குகளை தந்து மக்கள் அந்த கௌரவத்தை தந்தார்கள். விசேடமாக அது மக்கள் உங்கள் மீது கொண்டிருந்த விசேடமாக எனக்கு அந்த வட்டாரத்திலே நான் தேர்தல் கேட்கின்ற போது 16 வேட்பாளர்கள் என்னை சுற்றி வளைத்தார்கள். 16 போட்டிகள் இருந்தது. 16 சலித்தவர்கள், ஒவ்வொருவரும் குடும்ப பெரும்பான்மையான குடும்பத்தை கொண்டவர்கள், முன்னாள் கௌரவ உறுப்பினர்கள், மக்கள் மனதை வென்றவர்கள் என்று பலர்கள் சுற்றி வளைத்தார்கள். இருந்தாலும் இடைக்கிடையே கருத்து பரிமாற்றங்களின் போது இந்த முன்னாள் உறுப்பினர் கௌரவ PTM பேசுகிறவர்கள் இந்த தேர்தலில் தோல்வி அடைவார்கள் என்ற
ஒரு பார்வை தான் இருந்தது. அதே நேரத்தில் எங்களுடைய கட்சி கூட 2 தடவைகளும் 2018ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கூட எனக்கு ஆசனத்தை தந்தாலும், தேர்தல் கேட்பதற்கான அங்கீகாரத்தை தந்தாலும் 2 தடவை கூட அவர்கள் பைசர் வென்று விடுவாரா தோத்து விடுவாரா என்ற கேள்வி அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் 2 முறைகளிலும் பிரச்சார கூட்டங்களில் நான் இந்த பிரதேசத்தில் உள்ளவரை அல்லாஹ்வின் உதவியை கொண்டு இந்த மக்கள் இருக்கும் வரை என்னை இங்கே யாரும் தோற்கடிக்க முடியாது என்ற ஆணித்தரமான குரலை எழுப்பியவனும் நான் தான். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் உங்களுடைய கேள்வியின்படி எதிர்காலத்தில் என்னுடைய முழுமையான எண்ணம் இந்த தேர்தல் இந்த சபையின் முடிவில் நான் ஓய்வெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் பயணிக்கிறேன். ஏன்னா எனக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள். 2 பெண் குழந்தைகள் வயதுக்கு வந்த குழந்தைகளாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு திருமண நிகழ்வுகள் நடத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. பொருளாதாரத்தை தேட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. எனக்கு இப்பொழுது உங்களால் கூற முடியுமா என்பது தெரியாது. 49 வயது முடிந்து 50வது வயதிலே நான் என்னுடைய பயணம் இருந்து கொண்டிருக்கிறது. அது அல்லாஹ்வுக்கு நன்றி கூற வேண்டும். 50வது வயதிலும் அல்லாஹ் தஆலா என்னை இப்படி ஒரு நிலையில் வைத்திருக்கிறான் என்றால் அது அவனுடைய அருள். எனவே நான் இப்படியான நிலையில் இருந்து இருக்கின்றேன். நான் இருக்கின்ற கால பகுதியில் இருக்கின்ற நேரங்களில் உயிரோடு இருக்கின்ற காலப்பகுதியில் மக்கள் என்னை அழைத்தால் நான் எந்த தேர்தலிலும் முன்கொடுக்க தயாராக இருக்கின்றேன். அதே நேரத்தில் மக்கள் எனக்கு முழுமையான ஆதரவை தருவார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது.